நீங்கள் உடனே கேட்கலாம், கடகராசிக்காரங்க விருப்பப்பட்டு தாங்க ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தேன்னு. அன்னைக்கு மட்டும்தான் விருப்பப்படுவாங்க, அதுக்கு பிறகு அது குப்பையில் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், எங்க விருப்பப்பட்டதை வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறீங்க, விருப்பப்பட்டதை வாங்கி கொடுத்தா 2 நாளில் குப்பைக்கு. இதுதான் கடகம், இவ்வளவுதான். இன்னைக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது நாளைக்கு ஒஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா ஒரு பார்க்கறது ஆசைப்பட்டா வாங்கிக்கணும், இவ்வளோதான் கடகம். வாங்கிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணணும்லாம் அவங்களுக்கு அவசியம் கிடையாது, திருப்பி இன்னொன்று ஆசைப்படுவாங்க. அப்போ மனம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்கு ராஜயோகம் எப்படி அமையும்? ராஜயோகம்னா என்ன? நாம் நினைக்கிறத விட பறக்கிறதுல சந்தோஷம் அடைகிறதா ராஜயோகம். சார், நான் ரொம்ப பிளான் போட்டு வச்சு தோத்து போகிறேன், ஒரு பிளானும் போடலைங்க. சென்னையிலேருந்து மாமல்லபுரம் 2 வீலரில் ஒரு ரைடு போகணுன்னு போகிறேன். அந்த ரைடு எனக்கு நான் நினச்சதை விட பெஸ்ட்டாக இருக்குன்னா ராஜயோகம். நான் நினச்ச மாதிரி எனக்கு பக்கத்தில் பின்னாடி உட்காந்து வர அந்த நபர் கிடைக்கலன்னா அது எப்படி ராஜயோகம்? பெரிய பைக்கில் எவ்வளோ காஸ்ட்லி பைக்லேயோ காஸ்ட்லி கார்லேயோ பிடிச்சவங்க பக்கத்தில் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுல என்ன ராஜயோகம் இருக்குது? அப்போ காரு ராஜயோகமா, பக்கத்தில் இருக்கிறவங்க ராஜயோகமா?